கமலஹாசனை பார்த்து பயந்து நடுங்கும் தமிழக அரசு. முதுகெலும்பு கமலஹாசன் அவர்களுக்கு இருப்பதனால்தான் ஹிந்தி திணிப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். 1983 ஈழத் தமிழருக்கு ஆதரவாக நற்பணி இயக்கத்தை வைத்து பேரணி நடத்தினார். மறைந்த மக்கள் திலகத்தின் முன்னிலையில் நற்பணி இயக்க மாநாடு நடத்தினார். பேரணிக்கும் மாநாட்டிற்கும் வந்த கூட்டத்தை கண்டுதான் பொன்மன செம்மல் கட்சிக்கு அழைத்தும் சேராமல் இருந்தார். பாபர் மசூதி இடித்த போது அதை எதிர்த்து அப்போதைய பிரதமர் நரசிம்மராவ் அவர்களிடம் கேள்வி கேட்டார். சண்டியர் பட தலைப்பு விவகாரத்தில் விடாப்பிடியாக இருந்தார். பாலச்சந்தர் மற்றும் பல அரசியல் தலைவர்களும் கேட்டுக்கொண்டதனால்தான் படத்தின் தலைப்பை மாற்றினார். விஸ்வரூபம் பிரச்சனையில் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களிடம் மண்டியிடாமல் சட்டத்தை நம்பி உயர் நீதிமன்றத்தில் வழக்காடி வென்று படத்தை வெளியிட்டார். டிசம்பர் மழை வெள்ளத்தின் போது வரி பணம் என்ன ஆனது என குரல் எழுப்பினார். மாட்டுக்கறி விவகாரத்தில் நான் என்ன சாப்பிட வேண்டும் என மத்திய அரசு ஆணையிடக்கூடாது என மத்திய அரசை விமர்சித்தார். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மாணவர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினார். நெடுவாசல் கிராம மக்களுக்கு ஆதரவாகவும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எதிராகவும் குரல் கொடுத்தார். பூவத்தூர் எம்எல்ஏக்கள் ஊருக்கு வந்தால் தக்க மரியாதை கொடுக்கவும் என வேண்டுகோள் விடுத்தார். சசிகலா அவர்களின் ஊழலுக்கு எதிராகவும் அறிக்கை விடுத்தார். சட்டமன்றத்திற்கு மறு தேர்தல் வேண்டும் என வாதிட்டார். ஜிஎஸ்டிக்கு எதிராக மத்திய நிதி அமைச்சருடன் வாதம் செய்தார். தமிழகத்தில் ஊழல் அனைத்து துறையிலும் உள்ளதென பேட்டியளித்தார். தற்போது தனக்கு முதுகெலும்பு இல்லை என கூறிய ஹெச் ராஜா அவர்களை முதுகு எலும்பு மருத்துவர் என அழைத்து தனக்கு முதுகெலும்பு உள்ளது என கமல் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளார். நான் மேலே குறிப்பிட்டது கடலில் விழுந்த மழை போல் சில துளிகள் தான் குறிப்பிட்டுள்ளேன். முதுகெலும்பு மட்டுமல்ல, உடலில் உள்ள மற்ற எலும்புகளும் பலமாக உள்ள வீர தமிழன் எங்கள் கமலஹாசன் அவர்கள். உண்மையில் முதுகெலும்பு இல்லாதவர் யார்? ஊழலால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் பிரச்சனைகளை துறை சார்ந்த மந்திரிகளுக்கு அனுப்புங்கள் என்று கமலஹாசன் அறிக்கை வெளியிட்ட அடுத்த நாளே தமிழக அரசு இணையதளத்தில் இருந்து அனைத்து அமைச்சர்களின் தொடர்பு விவரங்கள் அனைத்தும் மாயமாகியுள்ளது. அதிகாரப்பூர்வமற்ற கசிந்த தகவல். இனி எந்த அமைச்சரும் கமலஹாசன் பற்றி பேசக்கூடாது என தமிழக முதல்வர் உத்தரவு. இப்போது நம் முன்னால் 2 கேள்விகள். உண்மையில் முதுகெலும்பு இல்லாதவர் யார்? தமிழகம் எங்கும் அனைத்து தரப்பிலும் கமலுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. அரசியலில் குதிப்பாரா கமல்?